தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது. பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சுகாதாரத்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன, இந்த காலத்தில் பரவக்கூடிய நோய்களின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் திரு செல்வ விநாயகம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ங்க. பருவமழை காரணமாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாமே 24 மணி நேரம் செயல்படணும்னு சொல்லியிருக்கீங்க சார். இது எல்லா மாவட்டங்களிலுமா இல்லை குறிப்பிட்ட சில மாவட்டம்? வழக்கமாக இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்டில் தான் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே ஃபோக்கஸ்டாக இருக்கும். பட் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு. இது என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரீ மான்சூன் ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மழை பெய்யும் போது என்ன, மழை பெஞ்சு விட்ட பிறகு என்ன, இந்த மாதிரி 3 லெவலாக பண்ணுவோம். ஸோ ப்ரீ மான்சூன் பீரியடில் வந்து ஒவ்வொரு பிஹெச்சிலையும் இல்லை அந்த பிஹெச்சிக்கு உண்டான ஏரியாலையும் எந்தெந்த ஹெல்த் ஒர்க்கர் போனோம், எந்த மெடிக்கல் டீம் போனோம், அவங்களுக்கு தேவையான கன்சூமபிள்ஸு, அதாவது மருந்து மாத்திரைகளோடு இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உணவு இது எல்லாமே இருக்குது என்ஷூர் பண்ணுவோம். அடுத்து இந்த 24 ஹவர்ஸ் வாட்டர் சப்ளையும் 24 ஹவர்ஸ் எலக்ட்ரிசிட்டியும் தேவை. அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு எதிர்பார்த்தோம்னா அதுக்கு உண்டான ஜென்ரேட்டருக்கு உண்டான ஃபியூவல் வரைக்கும் நம்ம பிளாக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வேக்சின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பொட்டன்சி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த கன்சூமபிள்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரெகுலர் டியூட்டி மாதிரி போட்டிருப்போம். ஸோ இந்த ஷிஃப்ட்ல இவங்க இருக்கணும், அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்தால் தான் அடுத்த ஆள் போன்ற மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ தட் நமக்கு எந்த எமர்ஜென்சினாலும் பிஹெச்சிலையும் ஆளுங்க இருப்பாங்க, ஏரியாவில் வந்து நம்மளோட மொபைல் டீம் ரெடியாக இருப்பாங்க, அந்த இடத்துல நம்ம லொக்கேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரீ கேம்ப் அரேஞ்ச்மெண்ட்ஸு. அடுத்து இமீடியட்டாக என்ன எஃபெக்ட் எதிர்பார்க்குறோம்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன டிசாஸ்டர்னா கூட உங்களுக்கு அடிப்படும், இன்ஜுரிஸ் இந்த மாதிரி வரும், வால் கொலாப்ஸோ இல்லை சின்ன இன்ஜுரிஸோ வரும், மரம் விழுறதால வரும். அடுத்தது வந்து சின்ன சின்ன அனிமல் பைட்ஸ் வரும். ஸோ இன்க்ளூடிங் ஸ்னேக் பைட்ஸு இல்லை அந்த ரேட் பைட்ஸ், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் போஸ்ட் மான்சூன், இந்த மான்சூன் நின்ன பிறகு காலரா வரலாம், மற்ற மீசல்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகபிள் டிசீஸ் அவுட் பிரேக் ஆகும். சில டைமில் இந்த வெக்டார் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மஸ்கிட்டோ போன் டிசீஸ், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டிசீஸ் இருக்கும். உடனுக்குடன் ஏற்படக்கூடிய இன்ஜுரி, அந்த டைமில் எங்கே ஷெல்டரில் இருந்தோம்னா அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் காலரா மாதிரியோ இல்லை ஏடிடி மாதிரி, இது மாதிரி இது எல்லாத்துக்கும் தொடர்ந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மழை பெய்யக்கூடிய நாட்களில் பரவக்கூடிய நோய்கள் சளி காய்ச்சலை தவிர வேற என்னென்ன, அது மாதிரி மழை முடிந்த பிறகு இந்த கொசுக்களால் வரக்கூடியதான் நீங்கள் குறிப்பிட்ட காலரா மாதிரியான. ஸோ இது ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி தான் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவோம். இதுக்கு உண்டான முழு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருப்போம். இன்னொன்று குறிப்பாக என்ன பண்ணுவோம்னா ஆன்டினேட்டல் மதர்ஸ், அந்த இடிடின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ கர்ப்பம் வந்து இப்போ டெலிவரி ஆகக்கூடிய டைமாக இருக்கிற மதர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள முன்கூட்டியே நம்ம பிஹெச்சிலையோ இல்லை நியர்பை ஜிஹெச்லையோ நம்ம எங்கே டெலிவரி பிளான் பண்ணமோ அங்கே அட்மிட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம அங்கே அழைச்சிட்டு வரத்துக்கு வர சூழ்நிலை இல்லாமல் இருக்குன்றதால முன்கூட்டி அவங்கள அட்மிஷன் பண்ணிடுவோம். தேர்டு வந்து பிஹெச்சிஎஸ் இதெல்லாம் லோ லேயிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அங்கிருந்து மருந்தை ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறதோ இல்லை நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து வேற இடத்துல லொக்கேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதோ இதையும் பிளான் பண்ணிப்போம். இந்த மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் தான் வந்து முன்கூட்டியே வரணும்னு சொல்றீங்களா, இல்லை மற்ற மாவட்டங்களில் எந்த மாவட்டங்களில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும்? இப்போதைக்கு நமக்கு நீல்கிரிஸு, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் அப்படியே அந்த வெஸ்டர்ன் பெல்ட், திண்டுக்கல், தேனி அப் டு கன்னியாகுமரி வரலாம். இது வந்து இந்த மான்சூனோட போக்குக்கு தகுந்த மாதிரி மாறும். எப்படி நம்ம சொல்கிறோம்னா அந்த ட்ராவல், அந்த அக்சசிபிலிட்டி ஏதாவது சேலஞ்சாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கவங்கள கண்டிப்பாக பண்ணுவோம். சரி, மலைவாழ்னா கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன ஓட திடீர்னு ஸ்வெல்லானா கூட நம்மளால் வர முடியாது. அது இல்லாமல் சில இடத்துல வந்து ரோடு கட்டாக வாய்ப்பு இருக்குது, இல்லை கொஞ்சம் அந்த இடத்துல பஸ் போகாது, அந்த மாதிரி எங்கெங்க இன்அக்சசிபிள் எதிர்பார்க்குறோமோ அங்கே உள்ள மதர்ஸை முன்கூட்டியே வர சொல்லிடுவோம். இது வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான். இதை தாண்டி பெரிய ஒரு சவால் அப்படிங்கிறது மழை நின்னதுக்கு அப்புறமா வரக்கூடிய நோய்கள். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மலேரியா, டெங்கு, காலரா போன்ற பல விதமான நோய்கள். ஸோ இதை வந்து எப்படி வந்து தடுக்கிறது சார்? இதுக்கு வந்து ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறது 1:4ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பட் ப்ளீச்சிங் பவுடரில் பல இடங்களில் குவாலிட்டி இல்லைங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் வருது இல்லை? ஓகே. ஸோ இது வந்து நம்ம எப்பவுமே உள்ளாட்சி அமைப்புகளோட சேர்ந்து தான் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து அந்த இடத்துல உள்ள டெப்ரிஸை க்ளீன் பண்ணுறது, ஏதாவது டெட் அனிமல்ஸ் இருந்தால் க்ளீன் பண்ணுறது. இதையும் தாண்டி நீங்கள் சொன்ன அந்த 1:4 வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு, அதாவது கிரவுண்ட் லெவலில் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவோம். பட் நம்ம சுகாதாரத்துறையில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது என்னென்னா குளோரினேஷன், சூப்பர் குளோரினேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த குளோரின் லெவலில் வாட்டரில் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான்
அதை நேரடியாக குடித்தாலோ இல்லை அதை வச்சு நம்ம உணவு தயாரித்தாலோ அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துப்போம். அந்த சூப்பர் குளோரினேஷன் என்ஷூர் பண்ணிடுவோம். ஸோ இது வாட்டர் சப்ளை சிஸ்டம் வழியும் பண்ணுவோம். அப்படி இல்லை நம்ம தண்ணி லாரியில் சப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதில் குளோரினேஷன் செக் பண்ணுவோம். இல்லை வேற ஏதாவது சோர்ஸ்னா கூட ஆன் த ஸ்பாட் குளோரினேஷனுக்கு நம்மளோட ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரெயினாக இருப்பாங்க. மெயினாக அந்த ஷார்ட் டைமில் பப்ளிக் ஷெல்டரில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி குளோரினேட்டட் வாட்டர் யூஸ் பண்ணுறதை என்ஷூர் பண்ணிட்டோம்னாவே நீங்கள் சொல்கிற கால்ராலேருந்து இல்லை ஏடிடியிலேருந்து நம்ம உடனடியாக இது பண்ணிக்கலாம். இப்போ மெட்ரோ வாட்டர் வந்து குளோரின் போட்டு வரலாம், ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு வருது. பட் அதையும் தாண்டி சிலர் வந்து போர்ல எல்லாம் வருதுல்ல, இதில் வந்து நம்ம வந்து குளோரின் ஆட் பண்ணணுமா வீட்டில் இருக்கவங்களே? பட் அதில் வந்து எவ்வளவு ஆட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். ஓகே, ஈஸியாக என்னென்னா நம்ம சாதாரண இருக்கிற ப்ளீச்சிங் பவுடரில் ஒரு 33% வந்து குளோரின் இருக்கணுன்றது ஒரு நார்மு. யூஸ்வலாக 4 கிராம்ஸ் per 1000 லிட்டர்ஸ்ன்றது ஒரு நார்ம். ஸோ இந்த அளவுக்கு ப்ளீச்சிங் நல்ல குவாலிட்டி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1000 லிட்டருக்கு 4 கிராம் பண்ணிக்கலாம். இந்த கணக்கில் வச்சு பண்ணலாம். இன்னொன்று யூஸ்வலாக என்ன பண்ணோம்னா குளோரின் அந்த ப்ளீச்சிங் பவுடரை மிக்ஸ் பண்ண வச்சுட்டு அந்த செடிமெண்ட்லாம் செட்டில் ஆன பிறகு அந்த மேலே இருக்க வாட்டர் தான் குளோரின் வாட்டர் இருக்கும். ஸோ அதை தான் யூஸ் பண்ணோம். பட் இந்த அளவுக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னா சிம்பிளஸ்ட் சொல்யூஷன்னா பாயில் வாட்டர், நல்ல ரோலிங் பாயில் வாட்டரை ஆற வச்சு குடிச்சிங்கன்னா இது ரொம்ப சேஃபஸ்ட் வாட்டர். இது மோர் தென் சஃபிஷியன்ட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து மெட்ரோ வாட்டர் எல்லாமே வந்து குளோரின் ஆட் பண்ணி தான் வரும். ஆனால் நிறைய பேர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே அந்த சம்பில் அந்த டேங்க்ல எல்லாம் மறுபடியும் இவங்க வந்து ப்ளீச்சிங் பவுடரை கொட்டுவாங்க. அவ்வளவு தேவையா? அதனால என்ன பாதிப்பு? பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலும் நமக்கு தேவையில்லாமல் குளோரினேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மினிமல் அந்த 2 ppm வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் போது மெட்ரோவும் சரி டுவாடும் சரி கூடுதலாக தான் குளோரினேஷன் பண்ணி அனுப்புவாங்க. அதாவது எண்ட் பாயிண்ட்ல போதுமான அளவு இருக்கான்றது மட்டும் தான் பார்ப்போம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களோட சுகாதாரத்துறை அணுகுனீங்கன்னா எங்களோட ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான், அதை மெஷர் பண்ணி ஆன் த ஸ்பாட்டில் சொல்லிடுவார். அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு. சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு கொரோனா பற்றி தான். பட் அதோட நம்பர் வந்து அதிகரிச்சிட்டு இருக்குங்கிற தகவல் உண்மையா? மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு அஃபிஷியல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எந்த தகவல்னாலும் நாங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டு இருப்போம். தேவையில்லாமல் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை.